ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அதாவது ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டெய்லி பேசிஸில் வீடியோஸ் பார்த்தாச்சு. இன்றைக்கி உங்களெல்லாம் கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குறதுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம், கலர்ஸ் பற்றி பண்ணியிருக்கோம், நம்ம லைஃப்பில் நடந்த இதுக்கு முன்னாடி சம்பவங்களை வந்து ஞாபகப்படுத்தி எழுதி தேங்க் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் யூஸ் பண்ணுற பொருளுக்கெல்லாம் வந்துட்டு இது எப்போ வாங்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்து தேங்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்ஸ், வாசனை இருக்கு இல்லையா, இதை ஞாபகப்படுத்தி தேங்க் பண்ண போகிறோம். அதாவது தேங்க் அப்படின்றத விட அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு என்ன ஃபீல் வரும், அந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறோம். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் 1, கண்ணால் பார்க்கும்போது வர ஃபீல் வேற, இமேஜின் பண்ணி அதிலிருந்து வர ஃபீல் வேற. கரெக்டா? ஆனால் வாசம் அப்படின்றது, இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். நான் இந்த பொருள் நினச்சிக்கோங்க, இதோட வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் பாடியில் என்ன, உங்கள் மைண்டில் அந்த வாசம் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கோ, அந்த ரெக்கார்ட் வந்து இப்போ திரும்ப உங்ககிட்ட வெளியே வந்து நீங்கள் அதை பற்றி எழுதும்போது உங்களுடைய பிரெயின் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அந்த பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகப்படுத்தி அப்படியே எழுதும்போது பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். நம்பர் 3, லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுறது, மைண்ட் செட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால பாசிட்டிவ் வைப்ரேஷன் 100% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல், இப்போ யாராவது கவலையில் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, என்னடா லைஃப்னு இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் மெயினாக நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். இதுவும் ஒரு விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா, பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. கிராட்டிடியூடுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த டாஸ்க் ஒரு விதத்தில் பார்க்க போனால். ஏன்னா நம்ம நிறைய முன்னாடி நடந்த சம்பவங்களை தான் ஞாபகப்படுத்த, சந்தோஷமான நினைவுகளை ஞாபகப்படுத்துகிறோம். கிராட்டிடியூட் அப்படின்றது தேங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, ரியலைஸ் பண்ணுறது. உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குன்ற சந்தோஷமான விஷயத்தை திரும்ப அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறது தான் கிராட்டிடியூட். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம ஒரு டாஸ்காக பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாரும் ரெடியாக டாஸ்க்கு? ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு அமைதியாக ஒரு பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க, மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. எப்பவும் போல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கோங்க. ஒரு 3 தடவை மூச்சை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம எழுத தான் போகிறோம். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது நான் வந்து வாசனை தரக்கூடிய சில பொருட்களையோ சில இடங்களையோ நான் உங்களுக்கு சொல்லுவேன். சொன்ன உடனே அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்ற தாட் நிச்சயமா உங்க மைண்டுக்கு வரும். ஏன்னா நம்ம லைஃப்ல அதெல்லாம் அனுபவிச்சிருப்போம். அந்த ஸ்மெல்ல நீங்க ரியலைஸ் பண்ண உடனே உண்மையாவே அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரும். அந்த ஸ்மெல்ல நீங்க அனுபவிச்ச தருணம் இருக்குல்ல, உங்க லைஃப்ல நிறைய வாட்டி அந்த ஸ்மெல்ல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த தருணம் என்னவா இருந்தது அப்படின்றத நீங்க எழுதி சந்தோஷப்பட போறீங்க, திரும்ப ரீகால் பண்ண போறீங்க, நல்ல நினைவுகளை வந்து ரீகால் பண்ண போறீங்க. 100% பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும்தான் வரும். ஏன்னா வாசனைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா வாசனை அப்படின்றது வந்து நமக்கு தெரியாம நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சில வாசனை பொருட்களை இப்போ நான் சொல்றேன். இந்த ஸ்மெல்ல வந்து நீங்க எங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபீல் இருந்தது, எங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த தருணத்தை வந்து நீங்க எழுதணும். சரி, நம்பர் 1, ஃப்ளவர்ஸ், பூக்கள்ல நிறைய பூ இருக்கு. எந்த பூவோட வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வாசத்தை நீங்க எங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லணும். சரி, இப்போ எனக்கு வந்து பர்சனலா எது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து பூன்னு சொல்ல முடியாது, மாலையில வந்து நடுவுல வந்து பச்சை கலர்ல இலை மாதிரி ஒரு செடி மாதிரி வச்சு கட்டுவாங்கல்ல, அது பேர் வந்து மறிக்கொழுந்து. அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஆக்சுவலி அதை நான் சொல்லும் போதே அந்த ஸ்மெல்லை நான் வந்து உணர்றேன். ஸோ இப்போ எனக்கு நான் எங்கே போகிறேன், என்ன ஃபீலில் இருக்கேன் அப்படின்னா, ஒன் டைம் வந்து என் வீட்டில் எல்லாரும் கும்பலாக உட்காந்துருக்காங்க.
மாலை கட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க எங்க அத்தை வீட்டுல. ஸோ அதுக்காக சின்ன வயசுல வந்து எல்லாரும் சேர்ந்து கும்பலா பூ கட்டுறாங்க. அதுல இந்த செடி, இந்த மறிக்கொழுந்தோட வாசனை வந்து பயங்கரமா இருந்தது, ரொம்ப ஹெவியா இருந்தது. அதை கட்டி முடிச்ச உடனே ஸோ அந்த ஃபங்க்ஷனே இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து அந்த மாலெல்லாம் கட்டி அந்த வந்து செலிப்ரேஷன் அதை வந்து நாங்கள் எடுத்துட்டு போகிறோம். அந்த கவர் ஃபுல்லாகவே இந்த மறிக்கொழுந்து வாசம் தான் வருது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் வருது, அங்கே உட்கார்ந்து இருந்தது ஞாபகம் வருது. அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்து சில பேர் வந்து பூ கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு அந்த நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது. நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஃபீல் வருது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சைடில் இருந்ததை நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி பூக்கள்ல எந்த பூ வாசனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை இப்போ அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிடுங்க, என்னோட வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணி பாருங்க எங்க அந்த ஸ்மெல் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லை இப்போ நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அந்த இடம், அந்த தருணம் 100% உங்களுக்கு அப்படியே விஷுவல் ஆச்சு அப்படின்னா நீங்க பண்றது கரெக்ட். ஓகேவா? ஸோ அந்த வாசத்தின் மூலமா நீங்க எப்படி அந்த டைமை என்ஜாய் பண்ணீங்க, என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு அந்த தருணத்தை அப்படியே எழுதி தேங்க் பண்ணலாம். ஓகேவா? இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, ஃபுட்டு. ஃபுட் அப்படின்னாலே நிறைய வாசம் இருக்கு. பிரியாணிக்கு ஒரு வாசம் இருக்கு, தயிர் சாதத்துக்கு ஒரு வாசம் இருக்கு, சாம்பாருக்கு ஒரு வாசம் இருக்கு, மசாலாவுக்கு ஒரு வாசம் இருக்கு. அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. ஃபுட்டில் எந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த ஸ்மெல் வந்தாலே எனக்கு இந்த ஞாபகம் தான்ப்பா வரும் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? உண்மையா என்ன பர்சனலாக கேட்டிங்களா, எனக்கு வந்து பிரிஞ்சு வெஜிடேபிள் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிரியாணி ஸ்மெல் வரும்ல, அந்த வெஜிடேபிள் ரைஸ் அவ்வளோ பிடிக்கும். இப்போ எனக்கு அந்த ஸ்மெல் ஞாபகம் வருது. எங்கே அப்படின்னா என் வீட்டு குக்கரில் எங்கள் அம்மா வந்து வெஜிடேபிள் ரைஸ் செய்கிறாங்க. அப்போ வந்து சாட்டர்டே சக்திமான் ஓடுது டிவியில், ஓடிட்டு இருக்கும்போது வாசமா பயங்கர வாசம். நான் கிச்சன் ரூம்ல போய் அம்மா என்ன சாப்பாடுன்னு கேட்குறேன். பிரிஞ்சின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். பிரிஞ்சி மாண்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படி ஒரு ஹாப்பி. அந்த பிரிஞ்சி சாப்பிட்ற வரைக்கும் அதில் இருக்கிற பட்டாணி, அதில் இருக்கிற அந்த மீல் மேக்கர், இதெல்லாம் வந்து ஸ்டில் எனக்கு அந்த தருணம் ஞாபகம் இருக்குது. சக்திமான் முடிஞ்ச உடனே நானும் என் தம்பியை உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறோம். அந்த வீடியோ கேம் விளையாடிட்டே இது ஒரு ஸ்பூனில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த நாள் வந்து எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி பழைய உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த மாதிரி ஃபுட்டு அப்படின்னா இப்போ உங்களுக்கு நினைப்புக்கு வர்றது என்ன? பாஸ் பண்ணிட்டு அதை யோசிச்சு சந்தோஷப்பட்டு உணர்ந்து எழுதுறவங்க எழுதுங்க. இல்லை என்ன மாதிரி வாய்ஸில் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க ஃபோனில் கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணதுக்கு சமமாக இருக்கும். ஓகே, 2 முடிஞ்சிருச்சா? ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபுட்டு முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது டெம்பிள், கோவில். கோவில் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஸ்மெல் உங்களுக்கு வருது? என்ன ஸ்மெல் ஞாபகம் வருது? ஊதுவத்தி இருக்கலாம், சாம்பிராணி வத்தி இருக்கலாம், மாலை ஞாபகத்துக்கு வரலாம். இல்லை அங்கே இருக்கிற பழைய கால கோயிலெலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்மெல் வரும். அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும். உள்ள அந்த கோபுரத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரும். கோவில் அப்படின்ன உடனே எந்த பிளேஸ் உங்களுக்கு ஞாபகம் வருது? எந்த ஸ்மெல் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு இப்போ எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எனக்கு கோவில் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து அங்காள பரமேஸ்வரி கோவில் வந்து நினைவுக்கு வருது. அங்கே வந்து ஊதுபத்தி வாசம் அப்படியே கம 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 கமன்னு அடிக்கும். அந்த கோயிலுக்கு போனாலே அவ்வளோதான். அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகாமல் நான் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. வேம்புலி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பரான சிலை, அழகாக இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வாசல்லையே வாசம் வரும். ப்ளஸ் அங்கே வந்து சந்தனம் கொடுப்பாங்க நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு. ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து அங்கே வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கே போவோம். ஸோ அந்த சந்தன ஸ்மெல் இப்போ வந்து எனக்கு ஞாபகம் வருது. அந்த கோவில்னு சொன்னோன்னே இவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு ஃபுல்லாக எழுதி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இது சொல்கிறேன். உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், நிறைய சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்பர் 1, பெயிண்ட். பெயிண்ட் ஸ்மெல்ஸ் சில பேருக்கு வந்து சில நினைவுகளை கொண்டு வரும். பெட்ரோல், ஆயில்லாம் இருக்குல்ல, கெரோசின், இந்த மாதிரி ஸ்மெல்ஸ் வந்து சில பேருக்கு சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தும். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா புக்கு. நம்ம யூஸ் பண்ணுற புக்குக்குள்ளே ஸ்மெல் வரும்ல, புக்கு, பென்னு, அந்த ரப்பரில் ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறம் சாக் பீஸில் ஒரு ஸ்மெல் வரும், அதை அழிக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் போர்டில். இந்த மாதிரி நம்ம ரேராக, அதாவது அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிடவே முடியாது அதெல்லாம், ஆனால் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அந்த ரப்பராக இருக்கட்டும், புக்கில் இருக்க ஸ்மெல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலாக இந்த ஸ்மெல் வந்தாலே எனக்கு அப்பா இப்போ நான் அங்கே போயிட்டேன் இப்போ நான் அங்கே தான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ உங்களுக்கு
இப்போ நான் சொன்ன இந்த வாசனைகள் நம்மளால வந்து அனுபவிக்க மட்டும்தான் முடியும். சில பேர் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட்டா அது நம்மளுக்கு கெடுதல் தான், அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட முடியாது. பட் இந்த ஸ்மெல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல் நினைச்சாலே எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஞாபகம் வருது அப்படின்றத கமெண்ட்லேயும் போடுங்களேன், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? டைப் பண்ணி எத்தனை கமெண்ட்லாம் டைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கமெண்ட்டில் கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். நோட்டில் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய விருப்பம். பர்சனல் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 3 விஷயம் முடிஞ்சுதா? இப்போ அடுத்தது 4 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்தது என்னன்னா மண் வாசனை, இயற்கை வாசனை. இயற்கையா வாசனை வரும்ல, மண் வாசனை இயற்கையா வரும். மழை பெஞ்சா ஒரு வாசனை வரும். ஒரு ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் போனால், அதாவது புல்வெளி வயல்வெளி அங்கே போனால் இயற்கையாக அங்கே ஒரு வாசம் வரும். ஓகேவா? தோட்டத்துக்கு போனால் சில வாசம் வரும். இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாசங்கள் இருக்குல்ல. இந்த இயற்கை வாசத்தில் எந்த வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த ஸ்மெல் வந்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கும், இந்த ஸ்மெல்லை நான் இங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எழுதணும். என்ன வாசனை பிடிக்கும்னு கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகேவா? இயற்கை நிறைஞ்ச வாசனையில் எனக்கு எந்த மண் வாசனை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். அந்த வகையில் பார்க்க போனால் எனக்கு வந்து போரில் பம்பு செட்டில் வந்து தண்ணி அடிக்கும்ல, அந்த தண்ணி அடிக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த எப்படி ஸ்மெல் வரும்னா, அந்த குட்டையில் ஆக்சுவலி தண்ணி ஊற்றும், அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் வரும். அது வந்து மண்ணோடு கலந்து அந்த சேர் ஸ்மெல், தண்ணி ஸ்மெல் எல்லாம் கலந்து அந்த ஸ்மெல் வந்தாலே அப்படியே உள்ளுக்குள்ள வந்து நம்மளே அப்படியே குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வருது, இயற்கை ஸ்மெல்லில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்மெல் ஞாபகம் வருது, எந்த தருணம் ஞாபகம் வருது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதான் என்னையோட ரிலாக்ஸேஷன் டாஸ்க்கு. கம்ப்ளீட் பண்ண உடனே எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் கமெண்ட் போடுறீங்க. ஏன்னா நான் ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு என்ன ஃபீல் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா என்னோட ஃபீல் என்னன்ட்டு, அந்த மாதிரி உங்கள் ஃபீல் என்ன இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல போடுங்க. ஓகே? ஸோ எதுக்காக இந்த ஆக்டிவிட்டி செஞ்சோம் அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. உண்மையாகவே ஹாப்பியாக இருக்காது, எனக்கு அப்படியே எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். அதை நினைச்சாலே சிரிப்பு பாருங்க. இப்போ என் வாய் திறந்துக்கிட்டே இருக்கு, பல்லு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு, மைண்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் போய் எந்த வேலையை வேணாலும் செஞ்சு பாருங்க, அவ்வளோ ஆக்டிவாக உங்களால் செய்ய முடியும். ஸோ மனநிலையில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.